திரு தமிழன் ராகுல் காந்தி, தாவேகா இந்த கழகங்களுக்கு மாற்றாகத்தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள்னு சொல்லும் பொழுது அதே பாதையில் தான் தாவேகா பயணிக்கிறதா? 2021 திமுக வந்தவுடனே என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு மற்ற வேலையை நீங்கள் பார்க்க போயிடுவீங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு உங்கள் பேரில் இருக்குது. எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இல்லை, அப்படி அப்படி கிடையாது. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக இருந்த அரசுகள் செய்த அதே முன்னோடி என்ன ஒரு சட்டம்ங்கிறது எல்லா ஆண்டுகளுக்கும் எல்லா அரசுகளுக்கும் தொடக்கத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே தான். அப்போது வழி ஒரே வழியாக இருந்தாலும் கூட அதை தாண்டி செயல்படுத்துகிற விதம், அந்த விதத்திலையும் கூட எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறத தாண்டி ஒரு தனி தீர்மானம் என்பது ஒரு சில விஷயங்கள், அதாவது மத்திய அரசோடு சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களுக்கும் மாநில அரசு மட்டுமே முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள்னு 2 விஷயம் இருக்குது. அப்போது மாநில அரசு மட்டும் இப்போ அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்தாய் வாழ்த்து நம்முடைய மாநிலத்துக்கு எல்லைக்குட்பட்ட விஷயங்கிறதுனால தனி தீர்மானமாக நிறைவேற்றப்படும் பொழுது அது மாநிலங்களில் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுவே மத்திய அரசோடு கலந்தாலோசித்த பிறகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு வருகிற தீர்மானங்களை ஏன் கொண்டு வராங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணன் எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை மக்களின் பிரச்சனை. இந்த மக்களின் பிரச்சனையை இந்த அரசு சட்டமன்றத்தில் பிரதிபலிப்பது என்பது தார்மீக கடமையாக முதல்ல எடுத்துக்கணும். ஏன்னா மக்களினுடைய எண்ணத்தை மேலே இருக்கிற மத்திய அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு போவதற்கான முதல் முன்முயற்சி தான் தனி தீர்மானம் இயற்றப்படுவதற்கான முதல் முக்கிய காரணம். அப்போது அந்த வகையில் பார்த்தால் தாவேகா இந்த அரசு செய்தது முதல்ல ரொம்ப சரியான விஷயத்தை தான் முதல்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி மாணவர்களின் குரலாக அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் குரலாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு மக்களின் நலன் கருதியும் மாணவர்களின் நலன் கருதியும் தான் இந்த அரசு செயல்படுதுங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணம். இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்கு இருக்கிற இன்னொரு ஆசை என்னன்னா, இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் ஒவ்வொரு முறை தனி தீர்மானங்கள் 2021 இவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் போகும்போது இதுவரைக்கும் அது ஒப்புதல் ஆகல, திருப்பி அனுப்பப்படுறது. இந்த வழக்கங்களை தாண்டி இந்த முறை இந்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்பட்டு கொண்டு வருகிறோம். திரு ராகுல் காந்தி, இப்போ சார் சொல்ற மாதிரி அப்போ மைனாரிட்டி அகைன்ஸ்டாக நடக்குது அப்படின்னும் பொழுது உங்கள் நோக்கி வைக்கப்பட்ட ஒரு இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய முயற்சி ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மாதிரி தெரியலையா? அப்ப எப்படி ஆகும் அவருடைய கேள்வி? இப்போ இவர் சார் என்ன சொல்றாரு, ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா இந்துக்களுக்கும் சேர்ந்துறாரு. இது என்னன்னா கேள்வி புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இதை நீ ஒரு சாரர் மட்டும் ஏன் பயப்படுறாங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. பயப்படுற ஒரு சாராரை அவங்க அடக்க பாக்குறாங்க. இங்க பயப்படுறது வேற, அடக்க பாக்குறது வேற. இல்ல பாஜக அரசாங்கம் தேவையானவர்களை வெட்டுவது, தேவையானவர்களுக்கு விலங்கிடுவது. புரியுதா உங்களுக்கு? சிறுபான்மையின மக்கள் அப்படிங்கறத தாண்டி சார் சொன்னதுல ரவி சார் சொன்னதுல ஒரு சரியான பாயிண்ட் இருக்கு. என்னன்னா அதனால் பயனடையக்கூடியவர்கள்னு நீங்க பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக நீ அவர் கேட்ட கேள்வியிலிருந்து அவர் சொன்ன பதிலே அது ரொம்ப பொருத்தமானது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள், குறிப்பாக சொல்ல போனால் 100 ஆண்டுகளை கடந்து பல்வேறு கல்வி சேவைகளை, கல்வி மட்டுமல்ல மருத்துவம், அதை தாண்டி முதியவர்களுக்கு உண்டான இல்லங்கள்னு ஒரு பெரிய ஒரு சச்ச ரெவல்யூஷன் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பெரும் மற்ற மாநிலங்களில் எப்படின்னு தெரியல, ஆனால் தமிழ்நாட்டில் இவர்களின் பங்கு அபரிவிதமான பங்கு. ஏன்னா இன்னைக்கும் பலர், நான் கூட ஒரு அந்த மாதிரி கிறிஸ்தவ அமைப்பில் படிச்சிருவோம் அந்த பையன் தான். அந்த மாதிரி நிறைய பேர் பலனடைந்த அதான் சொல்றேன். அந்த மாதிரியான அமைப்புகள் நிறைய இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அப்படி அவர்கள் மீது தொடுக்கப்படுகிற ஒரு விஷயமா தான் இந்த FCRA பார்க்கணும். அதை தாண்டி அண்ணன் சொன்ன மாதிரி இது வெறும் சிறுபான்மையினர் மக்கள் மட்டும் பாதிப்பாங்களான்னா கிடையாது. அதை தாண்டி எல்லோருக்குமான பாதிப்பாக இருப்பதால் தான் இது மேல ஒரு தனி கன்சர்ன் வச்சு இதை ஒரு முன் முயற்சியாக இதை சார்ந்து ஒரு தீர்மானத்தை உடனே செய்ய வேண்டும் என்று ஒரே நாளில் முடிவெடுத்து முதல்வர் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கார். அதாவது இந்த மக்களுக்கு உண்டான பாதிப்பு வருகிற போது இந்த மக்களோடு நிற்க வேண்டும் என்கிற, சிறுபான்மை மக்களோடு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களோடும் அவர்கள் பாதிப்பு ஏற்படுகிற போது நிற்க வேண்டும் என்கிற கோணத்தில் தான் தாவேகா அரசு முதல்வரும் அதை கையாண்டு.